இயேசு கிறிஸ்து தன் பாடு மரணங்களை சந்திப்பதற்கு முன்பாக இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது ஏற்கனவே தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது எருசலேம் நோக்கி பவனி வரும்போது ஜனங்கள், திரளான ஜனங்கள் வழி அருகே நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவதற்கு காரணமாயிருந்த ஒரு பாத்திரம் தான் இந்த கழுதை. ஒரு கழுதை சரியான விதத்தில் பயன்பட்ட போது அந்த ஊரில் இருந்த ஜனங்கள் கிறிஸ்துவை அறிகிறார்கள், கிறிஸ்துவை கொண்டாடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு கழுதை சரியாய் பயன்பட்ட போதே ஜனம் கிறிஸ்துவை அறியுமானால், இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை சரியா இந்த தேசத்தில் வாழ்ந்தால் தேசம் கிறிஸ்துவை அறியும், கிறிஸ்துவை ஆர்ப்பரிக்கும். பொதுவா ரெட் கார்பெட் யாருக்கு போடுவாங்க? விவிஐபி கிட்ட. எல்லாருக்கும் ரெட் கார்பெட் கிடையாது. நம்முடைய பிஎம்லாம் ஃப்ளைட்ல இருந்து இறங்கி வராங்கன்னா ஃப்ரண்ட்ல ரெட் கார்பெட் விரிச்சிருவாங்க. இப்போ முன்னாடி ரெட் கார்பெட் விரிக்கிறாங்க, வஸ்திரங்கள் விரிக்கப்படுகிறது, மரக்கிளைகள் விரிக்கப்படுகிறது. யாருக்கு விரிக்கப்படுதுன்னா, நாம படிச்சா சொல்லுவோம் இயேசுவுக்கு. ஆனா உண்மையிலேயே அந்த கார்பெட்டுக்கு மேல யாரு கால் பட்டுச்சு தெரியும்? இந்த கழுதைக்கு இப்ப ஆச்சரியம், எனக்கெல்லாம் ரெட் கார்பெட் விரிக்கிறாங்க. விரிக்கப்பட பார்க்கிறவங்க சொல்றாங்க இயேசுவுக்காக விரிக்கப்படும். ஆனா யார் கால் படுது தெரியுமா? சத்தியத்தை சொல்றேன், இயேசுவை சுமக்க வேண்டிய விதத்துல நீ சுமந்தேனா உனக்கு முன்னாடி விரிக்கப்படுகிறது தான் ஆச்சரியமாக. நீ கிரகிக்க கூடாத காரியத்தை உனக்கு கர்த்தர் ஓபன் பண்ணிட்டே இருப்பா. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்களுக்கு புலம்பல என்னன்னா, எனக்கு வாசல் திறக்க மாட்டேங்குது, எனக்கு எதிர்காலம் நான் என்ன செய்ய போறேன், நான் எப்படி இருக்க போறேன். ஏங்க, ஒரு கழுதை ஒரு நாள் கிறிஸ்துவை சுமந்து நடந்தது, அதற்கு முன்பாக உலகத்தில் உள்ள மேன்மைகள் விரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவர் வல்லவராயிருக்கிறார். இப்ப இந்த கழுதைக்கு மேன்மை எதனால் உண்டாகிறது? அவரால். நீ பாவத்துல விழுந்துட்டேன்னா தேவன் உன்னை குறித்து போட்ட தரிசனங்கள் அடிவாகும். அதன் பிறகு உன்னால அந்த தரிசனத்தில் நடக்க முடியாது. தேவன் ஒரு பெரிய தரிசனம் போட்டு ஒன்று நடத்தணும் இருக்கும் போது அந்த தரிசனம் ஃபர்ஸ்ட் அவன் கை வைக்கிறோம், தரிசனத்தில் அது கை வைக்கணும். யோசேப்புக்கு அதுதானங்க செஞ்சாங்க. ஏன் குழியில தூக்கி போட்டாங்க? யோசேப்பு தரிசனத்தை பார்த்துட்டு பேசாம வாய் மூடிட்டு இருந்தலாம். நமக்கு இந்த அவசரம்ங்கிறது நமக்கு ஆகாது. தேவப்பிள்ளை, இன்னைக்கு தரிசனத்தை பார்த்து நாளைக்கு அது உங்களுக்கு தெரியுமா? உங்க அறிவிட்டெல்லாம் எனக்கு முன்னாடி இந்த தரிசனத்தை சொன்னதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோபையாரி சரியான தருணத்தை பார்த்து தரிசனத்தை அழிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் யோசேப்பு தன் வாழ்க்கையை காத்து கொண்டதினால், போத்திபாரின் வீட்டிலும் ஒரு பாவம் நெருங்கி வருது, அதை விட்டு விலகி ஓடினதுனால அழிக்கணும்னு இருந்த தரிசனம் அழியவில்லை. அந்த தரிசனத்தை கர்த்தர் யோசேப்புக்கு நிறைவேற்றி காட்டினார். ஒருவேளை பாவத்துக்குள்ள இவன் விழுந்திருந்திருப்பானால் இவனை குறித்த தரிசனம் அழிக்கப்பட்டிருக்கும். அன்பு சகோதரன், அன்பு சகோதரி, அன்பு தம்பி, தங்கச்சி, ஏதாவது பாவ கட்டுக்குள்ள நீ இன்னைக்கு இருப்பேனா, ஆண்டவர் இன்னைக்கு உன்னை கட்ட அவிழ்க்க விரும்புகிறார். உன்னால இந்த கட்ட அவிழ்க்க முடியாது, உன் கூட இருக்கிற வேற யாராலும் இந்த கட்ட அவிழ்க்க முடியாது. இயேசுவால் மட்டும்தான் கட்ட அவிழ்க்க முடியும். கட்டப்பட்ட கழுதைக்கு கிறிஸ்துவை காட்ட முடியாது. அது எத்தனை கட்டு வேணாலும் இருக்கலாம், ஒரு கட்டம், 2 கட்டம், 3 கட்டம். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு 10 காரியத்துல 9 காரியம் விட்டுருப்பீங்க, ஆனா ஒரு காரியம் ஒண்ணு கட்டி வச்சு அந்த கட்டு ஆபத்து. அதான் 9 காரியம் விட்டுட்டே இல்ல ஆண்டவரே, இந்த ஒரு காரியம், அந்த ஒரு காரியம் உனக்கு ரொம்ப பிடிச்ச காரியமா தான். அதனால நம்ம அதுக்காக மட்டும் ஜெபிக்கவே மாட்டோம். இல்ல ஆண்டவர் இது உமக்கு சித்தமா அப்படிலாம் கேட்க மாட்டோம். இது எனக்கு சித்தம், அதை நீங்க நிறைவேற்றி அது எது வேணாலும் இருக்கலாம். அந்த ஒரு கட்டு அவிழாமல் கிறிஸ்து வெளிப்பட முடியாது. அது மட்டும் இல்ல, இதை கட்டும் போது யாரும் எந்த கேள்வியும் கேட்கல, ஏன் கட்டுறீங்க. ஆனா இது கட்டவிழ்க்கப்படும் போது ஊரே வந்து கேக்குது, ஏன் கட்ட. நீ பாவத்துல இருந்த ஒருத்தவனை மைண்ட் பண்ண மாட்டான், ஆனா நீ பரிசுத்தமா வாழ்ந்து பாரு, உலகமே ஒண்ணு ஒரு மாதிரி பார்க்கும்.
நீங்க ஜெபிக்காதவர்களா இருந்தா யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. ஆனா நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்து பாருங்க, உண்மையா சொல்லுங்க, வேற எந்த நேரமும் உங்களுக்கு தூக்கம் வராது. ஆனா ஜெபத்துல இருந்து தூக்கம் வருதா? போராட்டம் நமக்கு எப்போ வரும்னா, கிறிஸ்துவுக்குன்னு ஒரு காரியத்தை செய்வோம் பாருங்க, கிறிஸ்துவுக்காக நிற்போம் பாருங்க, இந்த இடத்துலதான் போராட்டம் வரும். இப்பொழுது இந்த கேள்வி கேட்டதும் கட்டை அவிழ்க்க வந்த சீஷர்கள் கட்டை அவிழ்க்கிறத ஸ்டாப் பண்ணல. அதுதான் சொல்றேன், சில நேரத்தில் கிறிஸ்துவுக்காய் நிற்கும் போது உனக்கு முன்னாடி வரக்கூடிய போராட்டம் என்பது அதிகமா இருக்கலாம். அந்த போராட்டத்தை பார்த்து நீ கிறிஸ்துவுக்காய் நிற்கிறத ஸ்டாப் பண்ணிராத. நீ அதுல நின்னுட்டேன்னா அதை தாண்டி உனக்கு ஒரு மகிமையானதை கர்த்தர் வச்சிருக்கிறார்.